ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்னென்ன உணவுகள் நம்ம கட்டாயம் எடுத்துக்கணுங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கடந்த ஒரு 3 வருஷமாக குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்திங்கிற வார்த்தையை அதிக அளவில் கேட்டிருப்போம். நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் பாக்டீரியா, வைரஸ், ஒட்டுண்ணிகள் அல்லது பிற நுண்ணுயிர்களால் நமக்கு நோய் தொற்று எளிதில் நம்மளை தாக்கும். அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். இயற்கையான உணவுகள் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல நம்ம அதிகரிச்சுக்க முடியும். என்னென்ன உணவுகள் எடுக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இஞ்சியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவி செய்யுது. தினமும் நம்ம சட்னி, சூப்பு, சாலட், தக்காளி சாதம், இல்லை நம்ம எந்த குழம்பு என்ன வச்சாலுமே அதில் கொஞ்சம் இஞ்சியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் நீங்கள் இஞ்சி டீ இல்லை இஞ்சி சாறு எடுத்துக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சியை டெய்லியும் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு சளி, இருமல், இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு எல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா தயிரில் உள்ள வைட்டமின் டி போன்ற பிற சத்துக்கள் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுது. நம்ம தயிரை உணவுல சேர்த்து சாப்பிடும்போது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதுல நம்ம தயிரை சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம், இல்லை நீங்க உங்களுக்கு அப்படியே தயிர் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னாலும் சாப்பிடலாம். தயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமது உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கும் உணவுகள்ல ஒன்றுதான் பூண்டு. பூண்டுல சிங்க், சல்ஃபர், செலினியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்கு. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம பூண்டை உங்களோட தினசரி உணவுல கட்டாயமாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சை, திராட்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள்ல வைட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. பொதுவா இந்த வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதோட மட்டும் இல்லாம இரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இயற்கையாகவே சளி, காய்ச்சலை எதிர்த்து போராடும் தன்மை இந்த சிட்ரஸ் பழங்களுக்கு இருக்கிறதுனால மறக்காம உணவுல சேர்த்துக்கங்க. உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைந்துள்ள உணவுப் பொருள் தான் மிளகுத்தூள். சளி, இருமல், ஆஸ்துமா அறிகுறிகளை போக்குறதுக்கு உதவுது. நம்ம சமைக்கும் போது நம்ம உணவுகளில் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களோட உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா கிரீன் டீ. கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி வைரஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. தினமும் காலையில் நீங்கள் கிரீன் டீ குடிக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் கிரீன் டீ குடிக்கிறப்ப அது உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அதோட லெமன் ஜூஸும் கொஞ்சம் தேனும் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் கிரீன் டீ தொடர்ந்து எடுக்கிறதுனால உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். இதனால் உங்களோட உடல் எடையை எப்பொழுதுமே நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அற்புதமான உணவுப் பொருள்களில் ஒன்று தான் காளான். இது நுண்ணுயிர் மற்றும் பிற பூஞ்சை தொற்றுகளை குணப்படுத்த உதவுது. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு தேவையான வைட்டமின் டி, செலினியம், வைட்டமின் பி போன்ற சத்துக்கள் காளானில் அதிக அளவில் இருக்குது. இயற்கையாக விளைவித்த காளானை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நன்மையை தரும். நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. நீங்கள் டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம், இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம். இப்போல்லாம் தேன் நெல்லிக்காய்னு அதிகமாக மார்க்கெட்லேயே விற்கிறாங்க. அந்த மாதிரி தேன் கலந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் கூட இந்த நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் உங்கள் கையால் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1-2 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சாப்பிடலாம். நெல்லிக்காய் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அதை ஊறுகாயாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நாள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள சத்து உங்களுக்கு கிடைக்கும். துத்தநாகம் எனும் சிங்க் ஒரு அத்தியாவசியமான மினரல். இது பல உணவுப் பொருள்களில் அதிக அளவில் காணப்படுது. இந்த சிங்க் மினரல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு, காயங்களை குணப்படுத்துறதுக்கு, டிஎன்ஏ செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தாது கர்ப்பகால வளர்ச்சிக்கு மிகவும் உதவுது. இது நுகரும் உணர்வு மற்றும் சுவையை பராமரிக்க தினமும் சிங்க் சத்துள்ள உணவுகளை உட்கொள்றது ரொம்ப அவசியம். இந்த சத்து பசியின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்பாட்டை சீராக்கிறதுக்கு உதவுது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உணவில் துத்தநாகத்தை சேர்க்கிறது ரொம்ப அவசியம். அடுத்ததா விதைகளில் ஆளி விதை, பூசணி விதை, எள் போன்றவற்றில் துத்தநாக சத்து அதிக அளவில் இருக்குது.
இந்த விதைகளில் இரும்பு சத்து, நார் சத்து, ஒமேகா 3 போன்ற கொழுப்பு அமிலங்களும் அதிக அளவில் இருக்குது. சிங்கில் உள்ள சத்தானது அதிக அளவிலான கொழுப்பு சத்தை எதிர்த்து போராடுறதுக்கும் வளர்சிதை மாற்றத்தின் போது ஏற்படுற கதிரியக்க செயல்பாடுகளில் இருந்து நம்மளோட செல்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் உதவுது. ஆளி விதை, பூசணி விதைகளை உங்களுக்கு பிடிச்ச சாலட் இல்லை சூப், யோகர்ட்டில் கலந்து நீங்கள் டெய்லி உணவில் எடுத்துக்கலாம். குறைந்த அளவு கலோரி மற்றும் புரதம் நிறைந்த உணவு தான் முட்டை. முட்டையை நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான 5% துத்தநாக சத்து நம்ம உடம்புக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிறதுனால ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கிது. முட்டையில் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான 9 அமினோ அமிலங்கள் இருக்குது. முட்டையில் காணப்படுற கொழுப்பு நல்ல கொழுப்புங்கிறதுனால உயர் அடர்த்தி கொண்ட கொழுப்பு புரதத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இது இதய நோய் தொடர்பான அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. நம்ம முட்டையை தொடர்ந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. முழு தானிய உணவான ஓட்ஸில் அதிக அளவு சிங்க் நிரம்பி இருக்குது. நம்ம ஓட்ஸை காலை உணவாக டெய்லி எடுத்துக்கிறதுனால அந்த நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாகவும் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்குது. ஓட்ஸில் உள்ள நார்ச்சத்து உங்களை நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும், உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும், கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கீரை, நட்ஸு, பச்சை காய்கறிகள், சிட்ரஸ் பழங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது மூலம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவும். நான் சொன்ன இந்த உணவுகள் உங்களோட உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.